ஹாய் எம்ஆர் ஃபேமிலிஸ். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, நான் மதுரை ட்ரிப் போயிருந்தேன்ல. ஸோ மதுரை ட்ரிப்பில் நடந்த சம்பவங்கள் தாங்க. சம்பவம் 1, பவர் பேங்கை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதனால நான் இங்கேருந்து அக்கா வீட்டுக்கு கம்பத்துக்கு போயிட்டு தான் வாங்கிட்டு போனேன். சம்பவம் 2, மைக்கு போகும்போதே எங்கே உடஞ்சிச்சுனே தெரியல. மேக்ஸிமம் இங்கே கம்பமெட்டு இறங்கும் போதே உடஞ்சி வச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்தே ரெக்கார்ட் ஆகலை எதுவுமே. மதுரை பக்கம்லாம் போகும்போது நிறைய பேசிட்டு கலாச்சிட்டு போய்கிட்டு இருந்தேன். நல்ல கண்டக்ட்லாம் சிக்குறான்னு பல்லெல்லாம் காமிச்சிட்டு போய்கிட்டு இருந்தேன். வாய் ஃபுல்லாக பல்லாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது மைக்கு போச்சுன்னு. சம்பவம் 3, வண்டி இடையில ஒரு இடத்துல ஆஃப் ஆகிக்கிருச்சு. அங்கேயே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சம்பவம் 4 என்னன்னா, நான் நல்லா முடிச்சிட்டுலாம் வரும்போது மாமா தவறிட்டார். ஸோ ஃபோன் வருது அங்கேருந்து. அப்புறம் எந்த ரெக்கார்டுமே நான் இது பண்ணல, சல்லுன்னு வந்துட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் மதுரையில் போயிருந்தேன் இல்லைங்க. அப்போ ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மதுரை நாயக்கர் மஹால் அங்கே போயிருக்கும் போது நான் விளாக் எடுக்கலான்னு போயிட்டேங்க. போனோன்னே ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, கேமராவா அப்படின்னாரு. இது ஹெல்மெட்டில் நான் மாட்டியிருந்தேன், ஏன்னா தனியாக எடுத்து வைக்கல, ஹெல்மெட்டோட தான் இருந்தேன். ஒரு கவுண்டரில் போய் டிக்கெட் கவுண்டரில் கேட்கும்போது கேமரா இது எவ்வளோன்னு கேட்கும்போது ஆளுக்கு கேமராவுக்கு எவ்வளோ சொன்னாங்க. கேமராவுக்கு 10, கேமராவுக்கு 30ன்னாங்க. ஸோ நான் 30 வீடியோ கேமரா தானேன்னாங்க. கேமரா தானேன்னு மொட்டையாக தான் கேட்டாங்க. நானும் அதில் கூட என் தப்பு இருக்குது, நானும் கேமரா தான் மொட்டையாக சொல்லிட்டேன். ஸோ 40 ரூபா பில்லு போட்டு எடுத்துட்டாங்க. உள்ளே போனோன்னே ஒரு ஆள் இருந்தாப்புலங்க. அந்த ஆள் தாங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் என்ன. அப்படியே போனோன்னா ஒரு அங்கிள், ஆளு கூட வேணால் ஒரு அங்கிள். ஸோ அப்படியே போனோன்னே டிக்கெட் கேட்டார், கொடுத்தேன். அப்படின்னு இது என்ன கேமரா அப்படின்னாரு. கேமராவுக்கும் பில்லு நான் கொடுத்துட்டேன், டிக்கெட் எடுத்துட்டேன், கூப்பன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே என்ன கேமரா, வீடியோ கேமரா தானே? ஆமாம் அப்படின்னு. வீடியோ கேமராவுக்கு 100 ரூபா 70 ரூபா வரும், மொத்தம் உங்களுக்கு 30 ரூபா சேர்த்து 100 ரூபா வரும் அப்படின்னார். ஓ அப்படியா, பில்லு கூட இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓ அப்படியான்ட்டு நான் மறுபடியும் சொல்லிட்டு டிக்கெட்டு திருப்பி விட்டுட்டார். நான் மறுபடியும் போய் அவர்கிட்ட போய், இல்லைண்ணே இது வீடியோ கேமராவுக்கு உண்டான டிக்கெட் வாங்கணுமா, அவர் திட்டுறாரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன 2 திட்டு. ஏன் நீ முதைய சொல்ல வேண்டியதானே தெளிவான்னு. சரி அதை கூட நான் ஒத்துக்கிட்டேங்க, என் தப்பு, ஃபுல்லாமே என் தப்புனால நான் டக்குன்னு அதையும் ரிட்டன் வாங்கிட்டு 100 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோன்னே டக்குன்னு சீல் வச்சுட்டு அப்படியே ஓகே சீல்லாம் வச்சுட்டு க்ளோஸ் ஆகிட்டுன்னு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன்னு இப்படி கேமரா ஆன் பண்ணோன்னே நிறுத்துன்ட்டார். என்னடா டக்கு நிறுத்துன்னு சொல்கிறாரு. மறுபடியும் ஆஃப் பண்ணி கேமரா ஆஃப் பண்ண அப்படின்னாரு. ஆஃப் பண்ணிட்டு பக்கத்தில் போனேன். இது என்ன பர்பஸ்க்காக வேண்டி வீடியோ எடுக்கிறேன்னாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி யூடியூப்லலாம் போடுறேன்னா, அங்கங்கே சுற்றிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு யூடியூப்பில் போடுறேன்னையும், யூடியூப்பில் போடுறதுக்கெல்லாம் பர்மிஷன் இல்லை அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது அப்புறம் எதுக்கிட்ட வீடியோ கேமராவுக்கு 100 ரூபா வாங்கினீங்கன்னு கேட்டோன்னையும், அது நாங்கள் வாங்குவோம், நீங்கள் ஃபோனில் எடுத்துக்கலாம், ஆனால் வீடியோ கேமராவில் எடுக்கக்கூடாதுன்னாரு. இது என்ன கான்செப்ட்டு இல்லை, புரியல. அப்போ திடீர்னு ஃபோனில் இருக்கிறவங்க யூடியூப்பில் போட்டாங்கன்னா அப்படின்னு கேட்டேன்னா, அதெல்லாம் இல்லை, கேமராவில் எடுக்கக்கூடாது, யூடியூப்பில் போடக்கூடாது, கேமராவில் அதனால தான் யூடியூப்பில் போடக்கூடாது, இந்த கேமராவில் எடுக்கக்கூடாது, யூடியூப்பில் அதாவது கோபுரோ அவங்களுக்கு ஒரு எனிமி மாதிரியா, இல்லை கேமராவே அவங்களுக்கு எனிமி மாதிரியா என்னன்னு தெரியல. ஸோ அப்படி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதாவது அவர் ஃபேஸ் தெரியுதுன்னு ஒரு மாதிரி சங்கடப்பட்டுக்கிட்டு கூட அவரை எடுக்க வேணாம்னு சொல்கிறாரு போல் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் கேட்டேன். ஏன்னா உங்களை கூட நான் எடுக்க வேணாமா, நான் கூட கட் பண்ணிடுறேன், உங்களை கூட உங்கள் போர்ஷன் மட்டும் நான் கட் பண்ணிடுறேன்னு உங்களை காமிக்க மாட்டேன். இல்லை நீ இதவே கேமராவில் காமிக்கக்கூடாது, யூடியூப்பில் போடக்கூடாது அப்படின்னாரு. அப்புறம் 2 பேர் இடையில பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் கேட்குறாங்க, என்ன ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கா, ரெக்கார்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. எனக்கு சத்தியமாக சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ரெக்கார்டு பண்ணக்கூடாதுன்றீங்க, அப்புறம் எதுக்கு பில்லு, எதுக்காக வேண்டிய டிக்கெட்டு, எனக்கு புரியல. அப்படின்னா டிக்கெட்டே நீங்கள் போட்டுருக்கக்கூடாது, கேமரா நாட் அலௌடுன்னு ஒரே இது போட்டுடலாம்ல, காசையும் வாங்கிட்டு இப்படி பண்ணுறதுக்கு எதுக்கு, இதுக்கு பேரெல்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதெல்லாம் கடந்துட்டு அது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியலங்க. சரி போயிட்டு போவோம். எனக்கு கடைசியில் என்னையும் சீரியஸாக பேச வச்சிட்டிங்களேயா. அதுவும் இல்லாமல் நிறையா பசங்கிட்ட நான் பேசும்போதெல்லாம் மைக் உடஞ்சி போச்சு. அது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பசங்கள்லாம் பார்த்தனியுமே பஸ்ஸில் போய்கிட்ட ஸ்கூல் பசங்களாம் டக்குன்னு வந்தனி அண்ணான்ட்டு வந்துட்டாங்க. என்ன வண்டி எனக்கு சிரிப்பு தான் வச்சு, என்னடா வண்டியை கொஞ்சம் அப்படின்னாங்க. சரி வாப்பா அப்படின்ட்டு. ஏன்னா சைலன்ஸ் எல்லாம் மாற்றிங்களா, இல்லைடா இன்னும் அதெல்லாம் மாற்றலை, அதுக்கெலாம் கொஞ்சம் இப்போ தான் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானே, ஓகேண்ணே அப்படின்ட்டு. ஆனால் அதுவும் இல்லாமல் நாயக்கர் மஹால்லையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க எனக்கு. அந்த நாயக்கர் மஹாலில் எனக்கு திருநெல்வேலிக்கார ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஸோ அவங்களுக்குள்ள நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்க உள்ளே போன அந்த டென்ஷனவேவும். ஸோ அந்த வீடியோலாம் நாளைக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இல்லாமல் அந்த வீடியோவும் மைக் ரெக்கார்ட் ஆகலையா, ஸோ அதனால் நான் மியூசிக் போட்டு தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கேன்.
ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். லவ் யூ, பாய், ஆல்.